பிட்காயின் மற்ற கிரிப்டோ கரன்சிஸோட ப்ரைஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்பவும் பேனிக்காக இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இல்லவே இல்லை. 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் பெருசாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் இல்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலுமே திரும்ப ட்ராப் ஆகிடுது. ஸோ இதனால் நிறைய பேர் வரிடாக இருக்காங்க. இந்த சைக்கிள் கண்டிப்பாக மேலே போகுமா, ஃபோரியர் சைக்கிள் நடக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே 24 வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேனிக்காக இருக்காங்க. ஸோ இந்த பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், பிட்காயின் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ்லாம் எப்படி நம்ம இன்வெஸ்டிங்கில் ட்ரேடிங் பண்ணணுன்றதுலாம் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்துச்சு. அதில் ஜெரோம் பவுல் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் இருக்கும், பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போகும், அதுக்கப்புறம் மற்ற கிரிப்டோ கரன்சிஸும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே எதிர்பார்த்தாங்க. பட் அப்படி எதுவுமே நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக ப்ரைஸ் எல்லாமே ட்ராப் ஆச்சு. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய மேஜர் டெக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் சில கம்பெனிஸ் நல்லா ரிப்போர்ட் பண்ணாலே மற்ற கம்பெனிஸ்லாம் ஓவரால் S&P 500 பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ரெட்டில் தான் இருந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த அக்டோபரில். ஸோ இந்த அக்டோபர் வேலையில் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ அதுதான் உண்மை. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் கம்மியாகி திரும்ப மேலே போகிறது ஒரு நார்மல் விஷயம் தான். அது சைட்வேஸ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா எல்லாருமே இந்த ஆல் சீசன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால எல்லாருமே பிட்காயின் ப்ரைஸ் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆல் சீசன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா பிட்காயினே மேலே போக மாட்டேங்குது, அப்படியே ரொம்ப கஷ்டப்படுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 110K கீழே போயிடுச்சு. ஸோ இப்படியே போச்சு பார்த்தீங்கன்னா 108,000 ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் கீழே போச்சுன்னா 100K கீழே போகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ 100K கீழே போச்சுன்னா நிறைய பேர் பேனிக் செல் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்கள விட இந்த ஃபியர் அண்ட் க்ரீட் இருக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப பயப்படுறவங்களும் சரி, இல்லை ரொம்ப ஆசைப்படுறவங்களும் சரி, ஸோ 100K கீழே போச்சுன்னா நிறைய பேர் அவங்க பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிட்காயின் இல்லை கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி வராங்கன்னா அது ஒரு டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சி. கண்டிப்பாக அதை நம்ம வாங்கலாம், வாங்கி ட்ரேடிங் பண்ணி நல்லா நம்ம மணி மேக் பண்ணலாம். ஆல் சீசன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது யாரும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ அதனால எல்லாமே வரீங்க. பட் என்னன்னா பிட்காயினோட கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிட்காயின் ஆக்சுவலாக ஒரு டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சி மாதிரி வந்தாலுமே ஆக்சுவலாக பிட்காயின் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா இந்த மணி சிஸ்டம் மக்கள் மணி சிஸ்டம் ஒழுங்காக இல்லைன்னா உருவாக்குனாங்க. ஸோ நீங்கள் மணி சிஸ்டம் ஒழுங்காக சொன்னால் எல்லாமே they will just laugh at it. ஏன்னா எதுக்கு மணி சிஸ்டம் நல்லா தானே இருக்குது, நான் சேலரி வாங்குறேன், நான் எனக்கு தேவையான விஷயங்களை வாங்குறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோட லைஃப் நான் படிக்க போயிட்டு இருக்கேன். ஸோ மணியில் எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், யாருமே வாங்குற சேலரி அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப சேஃப். ரியல் எஸ்டேட் அவ்வளோ சீக்கிரம் யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கினீங்கன்னா காம்பவுண்ட் போட்டு வச்சிருவீங்க, ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு நல்ல ஃபென்ஸ் போட்டுட்டீங்கன்னா யாருமே வர முடியாது. இன்ஃபேக்ட் செக்யூரிட்டி கார்டு கூட போட்டுக்கலாம், நீங்கள் ஒரு வாட்ச்மேன் போட்டுக்கலாம். உங்களோட ரியல் எஸ்டேட் உங்ககிட்ட தான் இருக்கும், யாருமே அதை வாங்க முடியாது, யாருமே அழிக்க முடியாது. அன்லெஸ் ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை ஒரு ரவுடி கும்பலை வச்சு தான் உங்கள்கிட்ட அந்த ரியல் எஸ்டேட்டை அடிச்சு வாங்குற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது ரியல் எஸ்டேட்டை. ஸோ எல்லாமே ரியல் எஸ்டேட் வாங்குறாங்க. இது ஃபிசிக்கலாக அழிக்க முடியாதுன்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ கண்டிப்பாக ரீட்டைன் ஆகுது. என்னதான் அடுத்தடுத்து விலைவாசிகள் ஏறினாலுமே அதுக்கேற்ற மாதிரி ரியல் எஸ்டேட்டோட விலைவாசி ஏறும். ஸோ மக்கள் எல்லாமே வாங்குற காசை காசாக முக்காசி வச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தாங்கன்னா they are losing the money. அதுதான் உண்மை. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நமக்கு வர மணியை கண்டிப்பாக அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்டிங்கிறது நல்ல விஷயம், இன்வெஸ்ட் பண்ணாதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக எல்லாமே மேலோட்டமாக சொன்னாலுமே ஸோ மணியோட போது எரோடாயிட்டே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெடிஷன் படி பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் கோல்டு வாங்கினாங்க எல்லாருமே, இன்றைக்கும் கோல்டு வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் அந்த மணியோட வேல்யூ குறையதுனால தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனே வருது. ஸோ பிட்காயின் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியோ இல்லை மாதிரி ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்காக உருவாக்கல. ஒரு மணி சிஸ்டம் தப்பாக இருக்குது, நம்ம புதுசாக ஒரு மணி சிஸ்டம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் உருவாக்குனாங்க. ஸோ பிட்காயினை நம்ம ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங் மாதிரியோ இன்வெஸ்டிங் மாதிரியோ வாங்காமல் எங்ககிட்ட இருக்கிற நார்மல் மணியை கொடுத்து நான் வேறு டைப் ஆஃப் மணி வாங்கிக்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு இந்தியன் ருப்பியை கொடுத்து US டாலரை மாற்றிக்கிறீங்களோ, இல்லை இந்தியன் ருப்பியை கொடுத்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸாக மாற்றுறீங்களோ, அதே மாதிரி எனக்கு இந்தியன் ருப்பி வேணாம், இல்லை US டாலர் வேணாம், நான் பிட்காயின் என்னோட மணியாக வச்சுக்கிறேன் அப்படின்றதான் பிட்காயினோட கான்செப்ட். அப்படி தான் நிறைய பேர் வாங்குறாங்க. பட் என்னன்னா அந்த மாதிரி வாங்குறவங்க ரொம்ப கம்மி தான், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குறவங்க ரொம்ப கம்மி. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி வாங்குவாங்கன்னா ட்ரேடிங் பண்ணலாம், கண்டிப்பாக வாங்கி ஒரு 1 இயரில் விற்றா நல்லா நமக்கு லாபம் கிடைக்கும், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இப்போ 100K இருக்குது, வாங்கிட்டு விற்றா ஒரு 130K விற்றுட்டு வெளியே வந்துடலாம், ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் என்னன்னா நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு திரும்ப நம்ம நார்மல் US டாலரோ இந்தியன் ருப்பிக்கு தான் வருவோம். நமக்கு ஏதாவது செலவு நம்ம பண்ணால் பரவாயில்ல. பட் நீங்கள் பிட்காயினோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் டூலாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டூலாவோ நீங்கள் வாங்குறீங்கன்னா
தட்ஸ் ஓகே. பட் நீங்கள் பிட்காயினோட ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பிட்காயினோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து கண்டிப்பாக பயப்படாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து போன 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ 16,000 வரைக்கும் கீழே போச்சு நினைக்கிறேன். போன சைக்கிளுக்கு அப்புறம் அந்த 4 இயர் ஹாவிங்க்கு அப்புறம் 60,000 கீழே கூட போச்சு. ஸோ எல்லாமே பிட்காயின் வந்து காணாமல் போயிடும். இதுக்கப்புறம் யாரும் பிட்காயின் வாங்காதீங்க, கண்டிப்பாக பிட்காயின் 0க்கு போயிடும்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மேலே வந்து இன்னைக்கு 100K மேலே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ கீழே போகிறத பார்த்து யாருமே பயப்படாதீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இதே மாதிரி 1 இயர்க்கு இதே மாதிரி கம்மியாகவே இருந்தாலுமே கூட திரும்ப எப்போ மேலே வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து மக்கள் வந்து இப்படி விற்கும்போது பிடிக்காதவங்க இல்லைனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் வித்துட்டு போயிடுவாங்க. பட் உண்மையிலே பிட்காயினை நம்புறவங்க, பிட்காயினை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உண்மையிலே அதை விற்க போகிறது இல்லை. பிட்காயின் ப்ரைஸ் மேலே தான் போக போகுது. ஸோ பிட்காயினை வந்து நீங்கள் வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாங் டர்முக்கு எவ்ரி மந்த் வந்து ஒரு 100 rupees 500 rupees வந்து ஒரு வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு வச்சிருங்க. நீங்கள் யூஸ்வலாக வாங்குற கிரிப்டோ கரன்சிஸ் வாங்குற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்காமல் பிட்காயின்னு ஒரு தனி எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கோங்க. அதில் பிட்காயின் மட்டும் வாங்கிட்டு அதில் வச்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து நீங்கள் எல்லா கரன்சிஸும் ஒன்றா வாங்கினீங்கன்னா மார்க்கெட் பேனிக் ஆகும்போது நீங்களை வித்துட்டு போயிடுவீங்க. பிட்காயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட், 50 rupees கூட வாங்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட் கூட வாங்கலாம். நீங்கள் வந்து எவ்ரி மந்த் 50 rupees பிட்காயினை வாங்கி ஒரு வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் எஸ்ஐபி போட்டு வச்சிருங்க. எவ்ரி மந்த் வந்து டிசிஏ பண்ணுற மாதிரி அப்படி பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்ல பிட்காயின் சேர்க்க முடியும் ஒரு 4 years கழிச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ப்ரைஸை பார்த்து வாங்கினீங்கன்னா நம்ம சென்டிமெண்டெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். சென்டிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து லாங் டர்மில் பிட்காயின் வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். நீங்கள் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா யூ வில் நெவர் இன்வெஸ்ட், யூ வில் நெவர் பை இட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை போட்டு வச்சிருங்க. ஒரு 50 rupees நீங்கள் வந்து இது ஜஸ்ட் ஒரு 50 rupeesல ஆரம்பிங்க. யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிட்காயின் இஸ். நீங்கள் பிட்காயினை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் இல்லை இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் எப்பயுமே பேனிக்காக தான் இருப்பீங்க. நிறைய நமக்கு வந்து தூக்கம் ஒழுங்காக வராது, இல்லைனா வந்து ட்ரேடிங் மைண்ட் செட்டில் போயிடுவோம். ஸோ ட்ரேடிங் மைண்ட் செட்டில் இருந்தால் வந்து எப்பயுமே வந்து ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கணும், நியூஸை பார்த்துட்டு இருக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஜென்ரலாக அது பார்க்கறது நல்ல விஷயம் தான், நியூஸ் எல்லாம் பார்க்கறது நல்ல விஷயம் தான். பட் ட்ரேடிங்கிற கான்செப்ட்டில் போய் நம்ம தூக்கத்தை எடுக்கக்கூடாது. ஒழுங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒழுங்காக பண்ணணும். இன்ஃபேக்ட் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இனிஷியலாக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட போகிறேன்னு முதல்ல சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக செல் ஆஃப் நடந்துச்சு யூஎஸோட ஈக்விட்டி மார்க்கெட்டில். நிறைய பேர் வந்து வித்துட்டாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ணிட்டாங்க, இல்லை நிறைய பேர் பேனிக்காக இருந்தாங்க. பட் அப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வாங்குங்க, இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஎஸ் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து வாங்குங்க, கேஷ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கிட்ட சில ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்கு. இன்ஃபேக்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் கூட 40% மேலே போயிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பேனிக் ஆகும்போது நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. நீங்கள் பேனிக் ஆகும்போது பயந்தீங்கன்னா வந்து நீங்களும் சராசரி மனுஷன் மாதிரி இல்லை சராசரியாக யாரெல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணாமல் அந்த மாதிரி நீங்கள் வந்து மணியை லூஸ் தான் பண்ண போறீங்க. பட் ஃபஸ்ட்டு பிட்காயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிட்காயின் வந்து எவ்ரி மந்த் ஒரு 50 rupees இல்லை 100 rupees வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து இந்த பிட்காயின்றது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மணி. இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் நாட் அ அசெட். அது ஒரு டைப் ஆஃப் மணி. பிட்காயின் மாதிரி ஒரு மணியை நம்ம வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிட்காயினை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த சைக்கிள் இருக்க தான் போகுது. 4 year சைக்கிள் கண்டிப்பாக இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது, ETFs நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீரியஸாக வாங்கவும் செய்கிறாங்க. இந்த வேல்ஸோ இல்லைனா வந்து இந்த யாருக்கெல்லாம் வந்து நிறைய மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் பிட்காயின் வச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து ப்ரைஸை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணதை பார்த்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸாவோ இல்லை இண்டிவிஜுவல் ரீட்டெயிலாவோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிட்காயினை வந்து நம்ம ரெகுலராக வாங்கி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா பிட்காயின் வந்து $1 million கண்டிப்பாக ரீச் ஆக தான் போகுது, 0க்கு போக போகிறது இல்லை. இன்னைக்கு வந்து 100K இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். 100K போயிடுச்சு, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக $1 million போக போகுது. ஸோ நீங்கள் 10x ரிட்டர்ன் நீங்கள் போதும்னு நினச்சா கூட நீங்கள் இன்னைக்கு கூட பிட்காயின் வாங்கலாம். ஸோ லாங் டர்முக்கு வாங்குங்க. இந்த இண்டிவிஜுவல் ஷார்ட் டர்மை பார்த்து பயப்படாதீங்க, ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.